நண்பர்களே, போன காணொளியில் அந்த தத்துவங்கள் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னு நான் சொன்னேன் இல்லையா? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய தத்துவங்களாகிய கருவிகளை அனைத்துமே தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்களே உங்களை அறிஞ்சது மாதிரி ஆகும். அதுதான் நான் போன காணொளியில் சொன்னேன். ராமலிங்க சுவாமி பாட்டு, ஏறா நிலை நடு ஏற்றி என்றனை ஈண்டு 6 கடத்திய அருட்பெரும் ஜோதி. 6 36 தத்துவங்கள்ங்கிற. அப்போ ஏறா நிலை நடு ஏற்றி என்றனை ஈண்டு 6 கடத்திய அருட்பெரும் ஜோதிம்பார். முதல்ல காட்டிய அருட்பெரும் ஜோதி, இப்போ கடத்திய அருட்பெரும் ஜோதிம்பார். அகவலில் வரும். அப்போ 6 காட்டிய அப்படின்னு சொன்னவர், அதுக்கப்புறம் 6 கடத்திய அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 6 காட்டியது தத்துவ விசாரம், 36 தத்துவங்களை அறிந்து அனுபவித்தது. 6 கடத்தியது அப்படின்னா தத்துவ வெற்றி. 36 தத்துவங்களை கடந்து வென்றது தான் தத்துவ நிகிரகம், தத்துவ வெற்றி அப்படின்னு. அந்த தத்துவ வெற்றியே பாட்டே பாடியிருக்கிறார், ஒரு பதிகமே பாடியிருக்கார். ஆச்சுங்களா? அப்போ இந்த மாதிரி அவர் நிறைய பாடலில் சொல்கிறாரு, தத்துவத்தை பற்றி தான் பேசுகிறாரு. இதை திருமந்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா, 6 தன்மை அறியாதிருந்தேனுக்கு 6 தன்மை அறிவித்தான் பேர்நந்தி. 6 தன்மை அருளால் அறிந்தபின் 6 அப்புறமாகி நின்றானே அப்படிங்கிறது திருமந்திரம் சொல்லுது. நம்ம ஆன்மீக பாதையில் போய்கிட்டே இருக்கோம் இல்லையா? அப்போ ஆன்மீக இந்த பாதையில் போகணுன்னா இந்த 36 தத்துவங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் 36 தாத்விகம் இருக்குது. அந்த மொத்தம் 36 தாத்விகம் இதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா மொத்தம் 66 வரும். 60, இது ஒரு 36, 96 வகை வரும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 36 ஒரு 60 தாத்விகங்கள்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் திருமந்திரத்தில் போனீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா திருமந்திரத்தை ஊன்றி கவனிக்கணுங்கிறார் இல்லையா? அதில் பார்த்திங்கன்னா ஆகின்ற 90 6 பொது என்பர். ஆச்சுங்களா? 90 6 90, மொத்தம் 96. ஆகின்ற 6 அருண் செய்வர் தத்துவம். 6 36, அது சைவர்களுக்காக உள்ளது. ஆகின்ற 47 வேதாந்தி. வைணவர்க்கு ஆகின்ற 46 5 மாயாவதிக்கு. அதாவது 36 தத்துவம் சைவ சமயத்துக்கு, வேதாந்திகளுக்கு 4 × 7 28 வேதாந்திகளுக்கு, 4 × 6 24 வைஷ்ணவங்களுக்கு, இந்த விஷ்ணு கும்பிட்றவங்களுக்கு, 5 × 5 25. அப்போ மாயாவாதி அப்படிங்கிற ஒரு இதுக்கு அவங்களுக்கு. அப்போ எல்லாத்துக்கும் இப்படி பிரிச்சுட்டாங்க. ஆச்சுங்களா? அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஐயா சொன்னது வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5, ஆன்ம தத்துவம் 24. இதை தெரிஞ்சுக்கணும். ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5, ஆக மொத்தம் 36. அப்போ இதை ராமலிங்க பெருமான் பார்த்திங்கன்னா போக்கிய இது மலரோன் தத்துவம் சொல்கிறார். இந்த ஆன்ம தத்துவம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மலரோன் தத்துவம் அப்படின்னு சொல்லுவார். இந்த வித்யா தத்துவத்தை நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு மாலோன் தத்துவம் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் எதில் வருதுன்னா, நெஞ்சு அறிவுறுத்தலில் போய் படிச்சிங்கன்னா அங்கே வரும். மலரோன் தத்துவம்னா என்ன, வித்யா தத்துவத்தை மாலோன் தத்துவம்னா என்ன அப்படின்லாம் வரும். அதை இன்னொரு இதில் கூட சொல்ல, ஆன்ம தத்துவத்துக்கு போகிய காண்டம்னுபாங்க, வித்யா தத்துவத்துக்கு போசையிரு திருகாண்டம்பாங்க, சிவ தத்துவத்துக்கு பிரேரக காண்டம்னு சொல்லுவாங்க.
இதெல்லாம் நீங்கள் இப்போ அது அந்த பக்கமே அந்த சன்மார்க்க நண்பர்கள்லாம் வந்து அந்த நெஞ்சு அறிவுறுத்தலே படிக்கிறதே இல்லை. அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தான் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக விளங்கும் ஆச்சுங்களா. அதை மொத்தம் 96 தத்துவங்களை வந்து நான் வந்து இன்னொரு காணொலி சொல்லலாம், ஏன்னா இதில் சொல்ல முடியாது, அடுத்தது சொல்லலாம். அப்போ இது என்ன, அது தத்துவங்கள்ங்கிறதுனா கருவிகள். தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்து தத்துவ அதீத மேல்நிலையில்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா. அப்போ தத்துவங்களுடைய தோற்றம், தொழில், அதாவது செயல், ஒடுக்கம், இதெல்லாம் ஆராய்ஞ்சி அறிகிறது தத்துவ விசாரணைன்னு பேர், தத்துவ ஞானம்னு பேர். அந்த ஆராய்ஞ்சி அறிஞ்சோம் இல்லையா, அவற்றை தன்வசப்படுத்துறது, நம்ம சொன்ன மாதிரி கேட்குறோம் இல்லையா, தன்வசப்படுத்துதல் வந்து தத்துவ நிகிரகம்னு சொல்லணுவாங்க, இல்லைன்னா தத்துவ வெற்றின்னு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா திருமூலர் வந்து தத்துவமானது தன் வழி நின்றிலில் வித்தகனாகி விளங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். சரி, பெருமான் பாட்டுக்கே வருவோமே. பெருமான் பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா தத்துவம் எல்லாம் எந்தன் வசம் நின்றது அப்படின்னு பாடுவார். தன்வசமாகிய தத்துவம் அனைத்தையும் என் வசமாக்கிய என்னுயிர் தந்தையேம்பார். தத்துவம் எல்லாம் எந்தன் வசமாக்கி சாகா வரத்தையும் தந்து என்னை தேற்றி அப்படின்னு பாடுவார். இதெல்லாம் வள்ளல் பெருமானுடைய தத்துவ வெற்றியை பற்றி பேசுகிற அகச்சான்றுகள். அதனால் இதை சொல்கிறேன். இந்த தத்துவ வெற்றி பெற்றால்தான் மரணமிலா பெருவாழ்வு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. தத்துவம் எல்லாம் எந்தன் வசமாக்கி சாகா வரத்தையும் தந்து என்னை தேற்றின்னு பாடுறாரு. பெருமானுடைய தத்துவ வெற்றிக்கும் மரணமிலா பெருவாழ்வுக்கும் ஆதாரமான அகச்சான்று என்னன்னா அந்த பாட்டு தான். அப்போ தத்துவத்தை பற்றி அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சுக்கணும். அருட்பெருஞ்சோதி கடவுளை வந்து தத்துவங்கடந்த தத்துவா அப்படின்லாம் பாடுறாரு. அப்போ தத்துவம்னா என்ன, தத்துவம்னா கருவிகள். அந்த கருவிகள் மொத்தம் 36 வந்து தத்துவங்கள். அது காண முடியாது. காண முடிகிற பொருள் என்னென்னா தாத்துவிகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 60 இருக்குது. மொத்தம் 96. அந்த 96ஐயும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ராமலிங்க பெருமான் வந்து என்னென்னலாம் வரும் பாடல்கள்லாம் என்னென்னலாம் சொல்கிறாருங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அது ஒன்றும் பெருசு இல்லை, தெரிஞ்சுக்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே, தெரிஞ்சுக்கிட்டா தான் நல்லது. அதை வந்து தெரிஞ்சால் தான் அது விளங்கு, இல்லைன்னா தெரியாது. அது வந்து சொல்ல மாட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சில பாட்டுக்கள்லாம் வந்து அத்துவாக்கள்னு சொல்லுவாங்க. அத்துவாக்கள்னால் வழிகள்னு அர்த்தம். அதில் பார்த்திங்கன்னா மந்திரமாய் பதமாகி வண்ணமாகி வளர்களையாய் தத்துவமாய் புவனமாகிம்பார் பாட்டில். அது என்ன, மந்திரம், பதம், வண்ணம், கலை, தத்துவம், புவனம், இந்த 6 இருக்குல்லையே, அதான் அத்துவா. அதை வேறு மாதிரி சொல்லுவார். அதை புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இதெல்லாம் படித்தா தானே அதை புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் சொன்னேன், முதல்ல வந்து இதை தெரிஞ்சுக்கங்க. அந்த நான் அதுக்கப்புறம் நான் வந்து என்னென்ன 24 தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் அடுத்த காணொளியில். அப்புறமேலு அறிவுக்கருவிகள்னு சொல்கிறோம்ல, காலம், நீதி, கலை, வித்தை, அராகம்ங்கிறது அது என்ன, அது என்னுடைய வேலைகள் என்னன்னு சொல்கிறேன். அப்புறம் சிவத்தத்துவங்கள்னு ஒரு 5 இருக்குது, இயக்குகிற கருவிகள், அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கரணங்களுக்கு வந்துடலாம். அந்த கரணங்கள்னால் மனம் என்ன பண்ணுது, சித்தம் என்ன பண்ணுது, புத்தி என்ன பண்ணுது, அகங்காரம் என்ன பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு காணொளியில் மாயைனா என்ன, சுத்த மாயினா என்ன, அசுத்த மாயினா என்ன, பிரகிருதி மாயினா என்ன, அதுக்கு பேர் சொல்கிறாங்கல்ல, மான், குடிலை, விந்து, மாமாயை, வைந்துவம், அதெல்லாம் என்ன, அதெல்லாம் ஒவ்வொரு காணொளியில் இப்படி சொல்லிட்டு போது தெரிஞ்சுக்குவீங்க. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்கள் வந்து வள்ளலாருடைய பாடல்களை படிச்சிங்கன்னா அப்படியே கின்னுன்னு உட்காந்துக்கும். அதுக்கு தான். அதனால் இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த காணொளியில் இன்னொரு, அதாவது அந்த தத்துவங்களில் முதல்ல என்ன சொன்னேன், ஆன்ம தத்துவங்கள் சொன்னேன் இல்லையா. இன்னொன்று, இந்த தத்துவங்கள்லாம் அகவல்ல எங்கெங்கே வருதுங்கிறதையும் சொல்லுவேன். நான் என்னமோ சைவ சமயத்தில் போயிட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாமே அகவல்ல வருது, அது உங்களுக்கு புரியாது. அதனால் அதையும் நான் சொல்லுவேன். இதை முதல்ல வந்து ஆன்ம தத்துவங்கள், அடுத்த காணொளியில் ஆன்ம தத்துவங்கள் 24 சொல்கிறாங்க இல்லையா, அது என்ன, இந்த ஆன்ம தத்துவங்கள் எங்கேருந்து வருது அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். மூலம் தெரிஞ்சுக்கணும். இல்லை மூலம்னா
ஒரு நாற்காலி செய்கிறோம் பண்ணுறோம். இப்போ ஒரு நகையை நட்டு செய்கிறோன்னா அது தங்கத்துலேயும் செய்கிறோம். தங்கம் எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி மூலப்பொருள் தெரிஞ்சுக்கணும்ல. அதுதான் மூலப்பொருள் மாயை. அந்த மாயிலேருந்து வரும் தனு கரண புவன போகம்லாம் வரும். அதெல்லாம் நம்ம அடுத்த காணொளியில் முதல்ல ஆன்ம தத்துவங்கள், அப்புறம் வித்யா தத்துவங்கள், அப்புறம் சிவ தத்துவங்கள், அப்புறம் மாயை பற்றியது எல்லாம் சொல்லிட்டேன்னா நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கலாம். இது அதில் வராது, அகவல்லாம் இதெல்லாம் வராது, தெளிவாக வராது. அதனால தான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அடுத்த காணொளியில் நம்ம பார்க்கலாம்.